சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. அங்கம்மா சமையல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க, கடுகுளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்களோட சாய்ஸ் தான். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்கனால பெரிய வெங்காயம் போடலாம். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் இருக்குது, நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி எடுத்துக்கோங்க, அரிசியும் பருப்பும் ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாமா? கேஸ் விற்கிற வேலைக்கு இப்பெல்லாம் கேஸில் சமையலே பண்ண முடியலங்க. இந்த மாதிரி விறகு வச்சு வச்சாதான் உண்டு போல இருக்கு. ஓகேங்க, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டேங்க. இப்போ இதில் உளுந்தும் சேர்த்துட்டேன், கடுகு உளுந்து போட்டாச்சு. அடுத்ததாக இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னையும் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிட்டோங்க. இதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் 2 சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் போடுறோம், மிளகாய் வத்தலும் போடுறோம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கம்மியான ரைஸ் போட்டிருக்கேன், நான் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்க போகிறேன். நமக்கு வந்து மிளகாய் வத்தல் காரம் கம்மியாக தான் கொடுக்கும், பச்சை மிளகாய் தான் காரம் அதிகமாக தரும். பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மிளகாய் வத்தல், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பூண்டா இருந்தால் ஒரு 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டா இருந்தால் ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பு சாதத்துக்கு வந்து தக்காளி பொதுவாகவே கம்மியாக தாங்க போடணும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ ரைஸ்க்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அதிகமாக தக்காளி போடாதீங்க, அரிசி பருப்பு சாதம் நல்லா இருக்காது, புளிப்பாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்காளி 2 தக்காளி தான் போடணும். நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் 1/4 கிலோ ரைஸுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வதக்கணுங்க. இப்போ நல்லா பொன்னரமாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ அரிசி பருப்பு ஊற வச்சதை எடுத்து இதில் சேர்த்துட்டோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்குவேங்க. இன்னைக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பருப்பு சாதம் அப்படின்றதால கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதனால 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வழக்கமாக ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தண்ணி குடிச்சு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போதான் அரிசி பருப்பெல்லாம் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, விசில் வந்துச்சுன்னா அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் சிம்பிளாக கொடுக்க போகிறோம். இதோ பேசிட்டு இருக்கும்போது விசில் வந்துருச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டுங்க. கீழே வச்சுட்டு அதே அடுப்பில் ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே அது பொரிஞ்சதுமா அந்த சாதத்தில் எடுத்து போட்டு கிளறிட வேண்டியதாங்க. கருவேப்பிலை நெய்யில் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து சாதத்தில் கொட்டிடலாம். இவ்வளோதாங்க. இந்த தாளிச்சதில் கொட்டிட்டு பருப்பு சாதம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தாளிச்சதை கொட்டிட்டு சாதத்தை நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான அரிசியும் பருப்பும் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய், உருளைக்கிழங்கு வறுவல், கோவக்காய் வறுவல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சைடிஸ் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. அது இந்த குளிர்காலத்தில் நல்லா மழை காலம் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு வேலைக்கு சுட சுட அரிசியும் பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக சாப்பிடலாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் வேறொரு ரெசிபியுடன் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமின்றி விடைபெறுவது உங்கள் அங்கமாங்க. பை பை.